நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவே நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவே என்று வாக்குரைத்த தேவன் என்றும் வாக்கு மாறா தேவன் தம்மேல் ஆணையிட்ட தேவன் எவ்வளவு பொய்யுரையாத தேவன் என்று வாக்குரைத்த தேவன் என்றும் வாக்கு மாறா தேவன் தம்மேல் ஆணையிட்ட தேவன் எவ்வளவு பொய்யுரையாத தேவன் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவே குறைவினிலும் தாழ்வினிலும் ஆசி வழங்கும் தேவன் உந்தன் பாதங்களில் இடராமல் ஏந்தி செல்லும் தேவன் குறைவினிலும் தாழ்வினிலும் ஆசி வழங்கும் தேவன் உந்தன்
வாழ்வதற்கு நிலையில இருந்தால் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாது. என் கிருபையோடு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாது. நிச்சயமாகவே அவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர். தாயின் கருவில் உருவாகும் முன்பே நம்மை அழைத்தாரே, இம்மட்டும் விரல் தந்து தைரியப்படுத்துகிறாரே, அவர் உண்மையுள்ளவர். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பயங்கரங்களிலும் சுற்றிலும் அதிலாக இருந்து வார்த்தையினாலே நம்மோடு இடைப்படுகிறார். உணர்வுகளால் நிரப்புகிறார், தைரியப்படுத்துகிறார். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி மகளும் தெய்வன். ஹல்லேலூயா. அவரை உயர்த்துங்கள், அவரை உயர்த்துங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறார். பலவீனனை பலவானாய் மாற்றுகிறார். பேதைகளை ஞானியாக்குகிறார். பாரங்களை மாற்றுகிறார். இளைப்பாறுதல் தருகிறார். அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதியுங்கள். வருவேன் என்று சொன்னவர் தாமதியா, வருவார், அவர் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அருமை ஆத்துமாவே கர்த்தரை உயர்த்துங்கள், அவரை உயர்த்துங்கள். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்கள், அவருடைய வழிநடத்துவதை உணர்கிறவர்களுக்கு தெரியும். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னும் பலனுக்காய், இன்னும் கிருபைகளுக்காக எஸ் அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. தூய்மையாக்கினே ஆவியாத்துமாவை, தெய்வ பயத்துடன் பூரணப்படுத்திட. தூய்மையாக்கினே ஆவியாத்துமாவை, தெய்வ பயத்துடன் பூரணமாக்கிட. விட்டு விட்டே, பிரிந்து விட்டே, தீட்டாளரை
நீர் நல்லவர், பெரியவர். உயர்த்துங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் ஆராதனைக்குரியவர், பாத்திரர். அவர் ஒருவரே பரிசுத்தர். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய அன்பு மேலானது. அவர் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, ஓ நன்றி. இருந்தவரும் இருக்கின்றவரும் வருபவரும் சர்வ வல்லவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருபவரும் சர்வ வல்லவர். இயேசுவே உமக்கே மகிமை, ராஜனே உமக்கே மகிமை.
ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடாதபடிக்கு காத்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரிடத்திலே பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் பாக்கியவான்கள். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் வருகிறார், அவர் வருகிறார். ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருகிறார், அவர் வருகிறார். ஆமென். தம்முடைய சுய இரத்தத்தை, தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையை எடுத்துக்கொள்ள அவர் வருகிறார். மனவாட்டியை தம்மிடமாய் சேர்த்துக் கொள்ள அவர் வருகிறார். அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிற ஆண்டவரே, உடைய கிருபைகளை காத்துக் கொள்ளுகிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை அனுகிரகத்தை கொடுங்கப்பா. தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. இனிமேலும் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒருவேளை பாரங்களினாலே, ஒருவேளை ஏதாயிலும் மனபாரத்தினாலே, குடும்ப சூழ்நிலையினாலே ஆண்டவரே அற்புதங்களுக்காய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அவர்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக. சரீர சுகங்கள் உண்டாவதாக ஆண்டவரே. குடும்ப சூழ்நிலைகளிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. வருமான காரியங்களிலே அற்புதங்களை செய்வீராக. சமாதானத்தினாலே நிரப்புவீராகப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 19வது 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலையும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்மை சிநேகிக்கிறவர்களை இங்கே வாசிக்கும் பொழுது ஞானம் கூப்பிடுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை எப்படியாக சொல்கிறது? என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலையும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நிரப்பும்படியான ஒரு அனுபவங்கள். நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். வேதம் நமக்கு இப்படியாய் கூறுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் எல்லாவற்றிலையும் நிறைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நிறைவு அவராலே நிரப்பப்படும்படிக்கு. ஆம் பிரியமானவர்களே, இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதம் 23 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படி சொல்லிக்கொண்டு வரும்பொழுது 3வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அப்படி நீதியின் பாதையில நடத்துகிறதுனால 5வது வசனத்தில் எப்படியா சொல்லப்படுகிறது,
என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த 23வது சங்கீதம் சொல்லுவாங்க, அதிகமாக பிரசங்கிக்கப்பட்ட, அதிகமாக பாடல்கள் பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக சொல்லுவார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பக்தன் சொல்லுகிறார், என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இங்கே நீதிமொழிகளிலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை நான் நிரப்பும்படிக்கு. இந்த உலகத்துல உலக காரியத்திலேயும் நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பும், ஆவிக்குரிய காரியத்திலேயும் நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பும். மெய்ப்பொருள் ஆத்மாவை சுதந்திரிக்கும்படி களஞ்சியங்களை அவர் நிரப்புகிறார் நீதியின் பாதையிலே. பிரியமான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட தேவ பிள்ளைகள் கண்டுகொண்ட தேவ நீதிக்கும் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இன்னுமாய் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் காலத்துல சொல்லப்படுகிற தெய்வ நீதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. பிரியமான தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலே அவரே நமக்குள்ளே நீதியாய் காணப்படுகிறார். அவரே நமக்குள்ளே நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையிலே அவராலே நிரப்பப்பட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களிலே நாம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்திலே காணப்பட வேண்டும். நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறாரே. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலேயும் இப்படியாக வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்திலே 2வது அதிகாரத்தில், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு கனத்துக்குரிய நிரம்பி வழிகிற, மனுஷர் பார்வை காட்டிலும் தேவனுடைய பார்வையிலே கனத்துக்குரிய பாத்திரங்களாக, ஒருவேளை மனிதனுடைய பார்வையிலே என்னை நான் நியாயப்படுத்தலாம், மனிதனுடைய பார்வையிலே ஒருவேளை நான் நல்லவன் போல வாழலாம், மனிதனுடைய பார்வையிலே மற்றவர்களை, எனக்கு தெரிந்தவர்களை, அவர்களுக்கு நான் பிரியமானவனாக வாழலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே, அவருடைய பார்வையிலே கனத்துக்குரிய பாத்திரமாய் அவருக்கு பிரியமான வாழ்க்கையாய் வாழாவிட்டால் இந்த பூமியில நம்ம யாருக்கு பிரியமா வாழ்ந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி என்றால் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். எதுல? நல்ல கிரியைகளிலே, பரிசுத்தத்திலே, அவருக்கு உபயோகமானதாய், அவருக்கு பிரயோஜனமாய், அவருக்கு பிரியமான காரியமாய், அவருக்கு பிரயோஜனமான காரியமாய், ஊழியத்தில், தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தில் நல்ல கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறதுல, இதுல நிறைவான ஒரு நிரம்பி வழிகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தர் நம்மை அழைத்தார். வேதம் நமக்கு எதை போதிக்கிறது? அவர் நம்மை அழைத்தார். தாயின் கருவுல உருவாகும் முன்பே அழைத்திருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மை முன்னறிந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் இந்த பூமியில வந்து மனிதர்களிடத்தில் எதை கற்றுக் கொடுத்தார்? அழைத்தவர் சொல்லுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். வாருங்கள், நான் கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இளைப்பாறுதல் தருகிறேங்கிறாரு. கற்றுக் கொடுத்தார், இளைப்பாறுதலை கொடுத்தார். ஆனால் அவர் கற்றுக் கொடுத்தவைகளிலே நிலைத்திருக்க வேண்டுமானால், இன்னும் அவரை அறிய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய துணை தேவை. ஆகவே நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். எதற்காக? பலனடையும்படியாக, பலப்படுத்தும்படியாக. பிரியமானவர்களே, பலப்படுத்தும்படியாக, சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தார். இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய சீடர்களிடத்தில் என்ன கற்றுக் கொடுத்தார்? நீங்கள் உலகமெங்கும் போய் எனக்கு சீசர்களாய் மாற்றுங்கள் என்று சொன்னார். அப்ப இன்றைக்கு நாமும் கூட அவரை அறிந்து அவரால் அழைக்கப்பட்டவர்களாய் அவரை கற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்று சத்தியத்தை அறிந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டோம் என்றால் சீசர்களாய் வாழ வேண்டுமே. சீசர்களாய் வாழ வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நிரம்பி வழிதல் அனுபவம் இதில் கவனம் செலுத்தி இந்தந்த காரியங்களிலே நம்மை உணர்ந்து கர்த்தர் நமக்கு தந்த நன்மைகள், கர்த்தர் நமக்கு பாராட்டின இரக்கங்கள், கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிற தருணங்கள், இவைகளிலே கவனம் செலுத்தி அதை பெற்றுக் கொள்ளும் பொழுது மாத்திரமே நம் தேவனிடத்திலிருந்து அவருடைய சித்தத்தின்படியாய் ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற முடியும், வாழ முடியும். இல்லாவிட்டால் இந்த உலகம் நம்மளை நிரப்பிடும். உலகம் நிரப்பினா சும்மாவா? 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது 16வது வசனம் சொல்கிறது, உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் அது சூழ்ந்துரும். இது தேவனுடைய மகத்துவங்கள் நிரப்பாவிட்டால் உலகம் நிரப்பிடும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இரண்டுக்கும், உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நீதியின் பாதையிலே தான் அந்த நிரம்புதல் அனுபவம் வரும். அப்போ நீதியின் பாதை என்பது தேவனாலே எனக்கு கொடுக்கப்பட்ட தருணங்கள், அவரால் அருளப்படுகிற ஈவுகள், அவருடைய கிருபைகள், இவைகளை பெற்றுக்கொண்டு அவர் விரும்புகிறபடி, கவனித்துக் கொள்ளுங்கள், நான் அவருக்காக வாழ்வதற்காக கூட நான் விரும்புகிற பாதையிலே அல்ல, அவர் விரும்புகிறபடி செய்து வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கையை நீதியின் பாதை. அவருடைய சொல்லப்படுறாங்க, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நம்மை அடிமையாக ஒப்பு கொடுத்து, வார்த்தை நம்மை ஆளுகை செய்யும்படியாக, இதைத்தான் பேதுரு சொல்கிறார், அவருடைய வசனத்தை கவனிப்பது நலமாயிருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, உலக காரியத்தில் நம்முடைய களஞ்சியங்களை அவர் நிரப்ப உண்மையில தெய்வன். உலக காரியத்துல மட்டும் நிரப்பப்பட்டா அது நீதியின் பாதையாய் மாறிட முடியாது. தொழுது கொள்கிற யாவருக்கும் ஒரு ஐஸ்வர்ய சம்பந்தம் தான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தான். இந்த உலக காரியத்திலே கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார் தேவ பிள்ளையே. அதே நீதிமொழிகள் 8:18 கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு.
1 நாளாகமம் 29:12 இப்படியாய் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். பலவீனனை பலவானாய் மாற்ற அவரிடத்திலே சத்துவம் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவன் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறான். பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. தேவரீர் ஒருவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். அதுதான் உபாகமத்தில் 8வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 17வது வசனம் சொல்லுகிறது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தபடி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனபடினாலே இந்த உலக காரியத்துல நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவருடைய நோக்கம் எல்லாம் அதே உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்கிற வாழ்க்கை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். மனுஷன் விதைக்கல, அறுக்கல, விளைச்சல் எடுக்கல, ஆனா போஷித்தார். அதுதான் கர்த்தர், அவர்தான் கர்த்தர். அப்ப நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது என்ன? வார்த்தையின்படியாக நிரம்பி வடிகிற ஒரு வாழ்க்கை. அழைக்கப்பட்ட நாம், அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற நாம், அவர் விரும்புகிறபடி பரிசுத்தமான வாழ்க்கையாக நல்ல செயல்களை கிரிகளினாலே, வாயின் வார்த்தையினாலே, நம்முடைய செயல்களினாலே நல்ல செயல்களை செய்கிற வாழ்க்கை எஜமானுக்கு உபயோகமான வாழ்க்கை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவருக்குள்ளே அவருக்கென்று வாழ்கிற வாழ்க்கையாக தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை தேவனை நெருங்கும் பொழுதுதான் தெரியும் நான் எவ்வளவு காரியங்களை வீணடித்து இருக்கிறேன், எவ்வளவு கிருபைகளை வீணடித்து இருக்கிறேன். அப்பதான் தேவனுடைய அந்த விலையேற பெற்ற காரியங்கள் தெரியும். பாத்தீங்கன்னா, பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வயது ஆக ஆக நல்லா ஓட ஆசை இருக்கும், ஆனா ஓட முடியாது. காரணம், அந்த 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 காரியங்களெல்லாம் நிறைய கடந்து வந்துட்டோம். அதே போலதான் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை. கர்த்தரை நம்ம எப்பொழுது அறிந்தோமோ அதிலிருந்தே அவரிடத்துல கற்றுக்கொண்டு, அவரிடத்துல இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, பலனடைந்து அவருக்காய் செயல்படுகிற வாழ்க்கை இருக்கு பாருங்க. அதுதான் நம்ம வேதத்தில் பரிசுத்தவான்கள் அதை செய்தார்கள். ஆரம்பத்திலிருந்தே உறுதியாயிருந்தார்கள், பிரகாசித்தார்கள்.
அவர்கள ஓட்டம் வீணாகி போகவில்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை ஆத்துமாவே, உங்க வாழ்க்கையில சரியான ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை வரணும்னா தேவ நீதியின் பாதையில நம்முடைய ஓட்டம் இருக்கணும். நீதிமொழியில் 8:8 சொல்கிறது, அவருடைய வார்த்தையெல்லாம் வாக்குகள் எல்லாம் நீதியாக இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கற்பனைகள் எல்லாம் நீதியாக இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீதியின் பாதையில பயணிக்கும் பொழுதுதான் நான் எதையெல்லாம் வீணடிச்சிருக்கிறேன், என்னென்ன கிருபையெல்லாம் நான் வீணடிச்சிருக்கிறேங்கிறது தெரியும். ஆனா நம்முடைய ஆண்டவரிடத்துல நாம் திரும்பும் பொழுது நம்மை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். யாருடைய வாழ்க்கை தேவ நீதியின் பாதையில் இருக்கோ அவங்களுக்கு தெரியும். அவர்கள் வருகிற எல்லா போராட்டங்கள், ரோமர் 8வது அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்கிறார், 36 to 39 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த உலகத்துடைய காரியங்கள், பாடுகள், பிரச்சனைகளை சொல்லுகிறார். அதே 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெருக்கம், துன்பம், கலக்கம் எது வந்தாலும் என்ன செஞ்சிருக்கிறார். இன்னும் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் கடந்து போகிற பாதையெல்லாம் சொல்றாரு. ஆனா இவைகள் எல்லாம் அவர்களை சேதப்படுத்த முடியல. என்ன காரணம்னா, அவருடைய லெக்கு பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி இயேசுவை போல மாறணுமே. எப்படியாக இழந்த சாயலை திரும்ப மனிதன் பெற்றுக்கொள்ளபடியாக இந்த பூமியில் அவர் தோன்றினாரே, அவர் எனக்கு தந்த கிருபைகளை, அவர் எனக்கு அருளுகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நான் விருதாவாய் மாற்றக்கூடாதே. யோசித்து பாருங்க, எவ்வளவு காரியத்தை விருதாவா மாற்றி இருக்கிறோம். மனுஷரால், பிசாசினால், இந்த உலகத்தால், சூழ்நிலையால் வரும்பொழுது துவண்டு விடுகிறோம், மறந்து விடுகிறோம். நிறைய கிருபைகளை போக்கடிச்சிருக்கிறோம். அவருடைய வழிநடத்துதலை அற்பமாக அசட்டை பண்ணி இருக்கிறோம். நம்முடைய சுய ஆதாயத்திற்காக, சுய நலங்களுக்காக அநேக காரியங்களை நாம இழந்திருக்கிறோம். தேவனுடைய மகத்துவங்களை இழந்திருக்கிறோம். அப்ப நீதியின் பாதையில பயணிக்கும் பொழுதுதான் தெரியும், சார் நான் எவ்வளவு காரியங்களை விட்டுருக்கிறேன், எவ்வளவு இடரல்களுக்காக நானும் இடரல் அடைஞ்சி அநேகருக்கு நானும் இடரலாக இருக்கிறேன். நிறைய நான் தேவனுடைய மகத்துவங்களை நான் கவனிக்காம போயிட்டேன். என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போறோம்? நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனிடத்துல நமக்கு பிரியமா எதையெல்லாம் கேட்கிறோமோ அதுல ஒரு காலம் நமக்கு திருப்தி வரவே வராது. நீங்க எதை கேட்டு பார்த்தாலும், பொருள்களோ உறவுகளோ, நம்முடைய நிலையை அவைகள் புரிந்து கொள்ள மாட்டான், புரிந்து கொள்ள முடியாது, திருப்தி வராது. ஆனால் தேவனுக்கு பிரியமானவைகளிலே நாம் பயணிக்கும் பொழுது, இந்த காரியம் என் தேவனுக்கு பிடிக்காது, நான் பொய் சொல்ல முடியாது, என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக என்னுடைய சுபாவங்களை நான் மாற்றிக்கொள்ள முடியாது, நாளுக்கு நாள் ஐயோ கர்த்தர் எவ்வளவு, நான் இன்னைக்கு ஆண்டவரோடு பழகினேன், வேதம் எவ்வளவு அழகாக நடத்துகிறது, நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் மாற்றம் அடைகிறானே. இந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அந்த ஒரு நெருக்க சூழ்நிலையிலையும் சொல்லுகிறார், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வல்லமையாய் பலப்படுகிறதாக சொல்லுகிறார். மாற்றம், அந்த மாற்றங்கள் உண்டாகிறத வச்சுதான் நாம் கணிக்க முடியும், சரியாக நான் கர்த்தருடைய
காரியத்திலே தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு தெரியுமா? உபதேசங்கள் எல்லாமே நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, நான் என் மனம் போன போக்கில் வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். ஒரு இலைப்பாறுதல், பிரியமான தேவ பிள்ளைகளே, வரும் இலைப்பாறுதல் இல்லை. எங்க ஒரு வசன ஸ்டிக்கரை பார்த்து அந்த வசனத்தை வாசித்தாலே அதுல நமக்கு அற்புதம் இருக்கும், வல்லமை இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீதியின் பாதையில தேவன் விரும்புகிற அவருடைய விருப்பம் எல்லாம் கட்டளையாக வார்த்தையாக வெளிப்படுகிறது. அன்றைக்கு இயேசு மாம்சத்தில் வந்த பொழுது சீடர்கள் அவரோடு கூட இருந்து கற்றுக்கொண்டார்கள். இன்று சீடர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் வார்த்தையாய் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாளுக்கு நாள் மாற்றம் உண்டாகிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கொலை செய்கிறவனுக்கு நீ பயப்படாத, கொலை செய்த பின்பு நரகத்தில் தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். இன்றைக்கு கொரோனாவுக்கு உலகமே பயந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஆனா அதை காட்டிலையும் பிரியமானவர்களே, எக்காரணத்தை கொண்டு தேவன் உணர்த்தியும் ஒரு காரியத்திற்கு கீழ்ப்படியாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். அதை போல நிர்விசாரம் எதுவும் கிடையாது. ஒருவேளை நாம் பயணிக்கிற பாதையில அவரை நெருங்க நெருங்க யாரும் பூரணர் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நம்மில் நாமே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அவரை நெருங்க 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 நம்மிடத்துல உள்ள குறை வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் நிறைவுள்ளவர். அவர் நிரப்ப நிரப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழத்துக்குள்ள இன்னும் ஆழத்துக்குள்ள இன்னும் ஆழத்தை நோக்கி. அதான் சொன்னேன், புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிற தெய்வ நீதிக்கும் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தமாக கண்ட தெய்வனுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. அப்படி ரத்தத்தையே நமக்காக சிந்தி உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரே, பரிசுத்த ஆவியே நமக்கு தந்திருக்கிறாரே. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே நம்ம மனம் போன போக்கில் நான் போய்கிட்டு இருப்பேன், அதற்கு கர்த்தருடைய துணை எனக்கு வேணும் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கை நிர்விசாரமான வாழ்க்கை. நான் சொல்லல, நாம அவரிடத்துல கேட்கிற எதுவானாலும் எல்லாவற்றுக்கும் நம்ம உண்மையா இருக்கணும். குடும்பத்திற்கு, உறவுகளுக்கு, சமுதாயத்திற்கு, ஐக்கியங்களுக்கு உண்மையா இருக்கணும். ஆனா அவைகளுக்காக தேவனை இழந்துடக்கூடாது. இவைகள் நம்மோடு கூட வருவதில்லை, புரிந்து கொள்ளுங்க. அவருக்காக வாழ்ந்து அவருடைய சாயலை தரித்து இலக்கை நோக்கி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ அதற்காக அதில் என்னுடைய கவனத்தை செலுத்தி வாழும்பொழுது திருப்தி அடைகிற வாழ்க்கை உண்டாகும். பாருங்க, கவனிச்சுக்கோ, நமக்கு நல்ல வேலையை கட்டளையிடுவார், நல்ல வருமானத்தை உண்டாக்குவதற்காக வாசல்களை திறப்பார், சத்துரு தொடாதபடிக்கு பாதுகாப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியாருடைய பலத்தை பறிச்சு கொண்டார். என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லி இருக்கிறார். கிருபை பற்றிக்கொள்ள வேண்டும், அதற்காக ஜெபிக்கணும், அதற்காக வாஞ்சிக்கணும், வாஞ்ச வரணும், ஏக்கம் வரணும், அவரை தேடணும். இன்னுமாய் தேவ நீதியிலே நடக்கிற வாழ்க்கை, நான் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என் மனசாட்சி எப்பொழுதும் ஆக்டிவேட்ல இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, ஆக்டிவ்ல தான் இருக்குது. மனசாட்சி துர்மனசாட்சியாக இருக்கக்கூடாது. செத்த கிரியைகளோடு இருந்து கொண்டு தேவன் அருளுகிற காரியங்களை உணராதபடி இருந்துடக்கூடாது. மனசாட்சி எப்பொழுதும் உயிர் உள்ளதாக இருக்கணும். உணர்வுனால நிரம்பி வழியணும். அப்படி உணர்வுனால நிரம்பி வழியும் பொழுது வசனம், வாசிக்கிற வசனம் நமக்கு உயிர் உள்ளதாய் காணப்படும்.
நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை பார்த்துறீங்களா, நான் டெய்லி வசனம் அனுப்புவேன், வாக்குத்தத்தம் அனுப்புவேன். நீங்க வாட்ஸ்அப்ல நான் வாக்குத்தத்தம் அனுப்பு, நல்லது. ஆனா அதை செய்கிறதுனால நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன்னு முத்திரிக்கப்பட முடியாது. என் மனசாட்சி சின்ன தவறுகளும் எனக்கு தெரிகிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் பொழுது உடனே அதை கவனிக்கிறதா இருக்கும். நான் சொல்றேன்ல, அவரை நெருங்க 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 சின்ன சின்ன காரியமும் தெரிந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம பூரணத்தை நோக்கி போய்கொண்டு தான் இருக்கணும். யாருமே பூரணம் அடையல. அவரை நெருங்க 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 நெருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, இப்படி பண்ற அப்படி பண்றன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு தரிசனம் கர்த்தரை பார்க்கிறாரு. கர்த்தரை பார்த்த உடனே, ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன். தேவனை நெருங்க நெருங்க, தேவ மகிமை நெருங்க நெருங்க, இந்த உலக கிரியைகள் நெருக்கங்கள் அதெல்லாம் பெருசா தெரியாது. அது பிரச்சனை கிடையாது, அது பிரச்சனையே கிடையாது. அது யாருக்கு பிரச்சனையா இருக்கும்னா, கண்ணிச்ச மாசத்திரிச்ச ஜீவனத்தின் பெருமை, 4 பேர் முன்னாடி இப்படித்தான் இருக்கணும், கீழ்ப்படியாம வாழ்க்கை, முறுமுறுப்பான வாழ்க்கை, தேவன் நமக்கு தந்த அந்த விலையேறப்பெற்ற தருணங்கள்ல கவனம் வைக்காம இஷ்டப்படியான வாழ்கிற வாழ்க்கை, அவங்களுக்கு தான் நெருக்கங்கள் பெருசா தெரியும். ஆனா தேவனை நெருங்குகிறவர்களுக்கு எது பெருசா தெரியுமா? இன்னும் நான் மாறணும் ஆண்டவரே, இன்னைய சுபாவம் மாறணும், இன்னைய இருதயம் மாறணும், இன்னைய சிந்தை மாறணும், இன்னைய நடக்க மாறணும். எவ்வளவு ஆண்டவரே நாம் உமக்காக பிரகாசிக்கப்பட முடியுமோ ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை உமக்காக ஊற்றி போடுகிற ஆண்டவரே. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுதாங்க. அப்போ மனசாட்சி எப்பொழுதும் உயிர் உள்ளதாக, செத்த கிளிகளோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவருடைய வார்த்தை உணர்கிற அனுபவத்தில் இருக்கணும். வசனம் பைபிள் வாசிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட பேச வேண்டும். அவருடைய வார்த்தை எல்லாம் நமக்கு பாதைக்கு வெளிச்சமா இருக்கும், தீபமா இருக்கிறத பார்க்கணும். நம்மை வளர்க்கிறத, நம்மை உணர்த்துகிறத, நம்மளை கண்டிக்கிறத நம்ம அனுபவிக்கணும். அடுத்தது அந்த வார்த்தையோடு சம்பாஷிக்கிற அனுபவம் இருக்கணும். வாசித்துட்டேன், இன்னைக்கு முழுசு நான் பைபிள் வாசித்தேன், இத்தனை அதிகாரம் வாசித்தேன், இது நல்லா இருந்துச்சு, அப்படி இல்லை. சம்பாஷிக்கணும். என்னோட பேசுறத, என் இருதயமும் வார்த்தையும் அப்படி சம்பாஷிக்கிறத அதை உணரணும். அடுத்ததாக பரிசுத்த ஆவி நம்மில் அசைவாடுகிறது. அவரை ஆழ்த்தத்துவமாக அவரிடத்துல பேசுகிற அனுபவம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னா வேதம் சொல்றதில்லை, நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரிடத்தில் பற்றி கொண்டிருக்கிற தைரியம். பரிசுத்த ஆவியானவரே அவரோட கூட அப்படியே பேசும். அவர் பேசுகிறத ஒருவேளை இதயத்தின் மூலமாக பேசுவார், உணர்த்துவார். காதல சத்தம் கேட்கலாம், வசனத்தின் மூலமா பேசுவார், இன்னொரு நபர் மூலமா பேசுவார். இந்த அனுபவங்கள் இருக்கணும். இதெல்லாம் இந்த அனுபவத்துல வாழ்கிற ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை தான் நீதியின் பாதை. இதுல பயணிக்கும் பொழுது பாருங்க, பரிசுத்த ஆவியானவரோடு பேசும் பொழுது, வசனத்தோடு சம்பாஷிக்கும் பொழுது, அந்த மனசாட்சி அப்படியே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அப்படி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்முடைய ஆவி ஆத்துமாவை சரீரத்தை அப்படியே புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்க உலக இருள்கள் வரும் நினைக்கிறீங்க? வர முடியாது. அப்ப இதுக்கு நான் என்ன செய்யணும்? என் மாம்சத்தினால இது முடியுமா? விசுவாசிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அதுதான் வேதம் சொல்லுங்க, ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துருவேன். விசுவாசிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இதை செய்யும்படியாய் நான் விரும்புகிறேன். எவ்வளவு இந்த பூமியில நாம விருப்பப்பட்ட எவ்வளவு காரியங்களை சேர்த்து கொண்டாலும் சம்பாதித்தாலும் நான் அனுபவிக்க நினைச்சாலும் ஒரு நாள் கடந்து போக போகிறேன் இல்லையா? அதனால் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க. அதுல என்ன சூழ்நிலை வந்தாலும்
விசுவாசத்தினாலே அதை கடந்து போவதற்கு அவர் பலப்படுத்துவார். முடியும் பிரியமானவர்களே. நான் ஏற்கனவே சொன்னேன், உலக காரியத்திலையும் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வருகிறது. விசுவாசத்தினால், ஆண்டவரே என் காரியங்களை வாய்க்க பண்ணுவீர், என் வழிகளை வாய்க்க பண்ணுவீர் அப்பா, என்னை வெட்கப்படவே விட மாட்டீர். அவரோட சம்பாஷிக்கும் பொழுது இதுல கவலைப்படுறதுக்கு எங்க நேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியும், அப்பா இந்த காரியம் இப்படி, இதை செய்யவா, இது வேண்டாமா, இதுக்கு நான் போகணுமா போகக்கூடாதா, இந்த காரியத்திலே தெரியும். அந்த இருதயம் தைரியம் கொள்றது தெரியும். சங்கீதக்காரன் சொல்கிறார்ல, நீதியின் பாதையில வர்றதுனால பாத்திரம் நிரம்பி வருகிற அளவு உண்டாகும்போது என்ன நடக்குது? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்னை தொடர்கிறத பார்க்க முடியும், தொடர்கிறத பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வருகிற அனுபவத்துக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். என் பாத்திரம் நிரம்பி வழியில் ஆண்டவரே, உமக்கு பிரயோஜனமான வாழ்க்கையாக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக, எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக நான் நிரம்பி வழியில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உடைய உண்மையினால் உடைய நீதியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் ஆண்டவரே, நான் உண்மை அறிந்த நாள் முதல் கொண்டு அன்றே நான் உம்மிடத்தில் ஆண்டவரே என் ஆத்துமாவை சாய்த்து என்னை நான் ஒப்பு கொடுத்திருப்பேன் என்றால் எவ்வளவோ நாட்களை நான் வீணடித்திருக்க மாட்டேன் ஆண்டவரே. கடந்து வந்த வாழ்க்கை இன்னொரு முறை வரப்போவது கிடையாது. கடந்து வந்த வாலிப அனுபவம் இன்னொரு முறை வரப்போறது கிடையாது. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உனக்கு கர்த்தர் தருணங்களை தந்திருக்கிறார். அதை கெடுத்து போடாது. கெடுத்து போட்டால் ஒரு நாள் வருத்தம் அடைவாய். ஐயோ, கர்த்தர் எனக்கு தந்த மேன்மையானவைகளை இழந்தேனே. இந்த உலக காரியத்திற்காக, ஒன்றுமில்லாத காரியங்களுக்காக, மனுஷர்களுக்காக, வீணானவைகளுக்காக இழந்தேனே. இப்பொழுது கூட இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, யோசித்து பாருங்கள், எவ்வளவு காரியங்களை இழந்திருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற அருமை ஆத்மாவை, நாம் செய்கிற காரியங்கள், ஊழியங்கள் கர்த்தருக்காக நம்மை மனப்போல போக்குல செய்யறோமா, அல்லது அவர் விரும்புகிறபடியாய் பொய் சொல்லாமல் இருக்க முடிகிறதா? நம்முடைய செயல்களிலே உண்மையாக இருக்க முடிகிறதா? மனிதர்களிடத்திலே நம்மை நிரூபிக்கலாம், ஆனால் ஒரு நாள் நியாயாசனத்திற்கு முன்பதாக அவர் முன்பதாக நிற்க வேண்டுமே, தைரியம் உள்ளவர்களாய் நிற்க வேண்டுமே. தெரியும், அதனாலதான் சொன்னேன், மனசாட்சி எப்பொழுதும் உண்மையா இருக்கும். மனசாட்சிக்கு தெரியும், நான் அங்க போனா நான் சந்தோஷம் அவருக்கு முன்பதாக நிற்பேங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஆனா மனசாட்சியை மழுங்க பண்ணிட்டோம்னா நம்முடைய நிலைமை அங்க பரிதாபமாக இருக்கும். இந்த உலக காரியத்தில் என்னத்தங்க கொண்டு போறோம், அதை அவர் தருவார். ஆண்டவரை அறியாத மனிதர்களும் இந்த உலகத்துல ஐஸ்வர்யத்தினால வாழத்தான் செய்யறாங்க. அதற்காக அது அவங்களுக்கு நித்திய ஜீவனா இல்லையே. ஜெபிங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை, நீதியின்படியான. ஆமென். ரோமர் 3:26 சொல்லப்பட்டபடியாக தேவன் வெளிப்படுத்த சித்தமாயிருந்த தேவ நீதியை, தேவனுடைய குணாதிசயங்களை ஆண்டவரே நான் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில ஆண்டவரே நான் அதை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய கிருபையை கொண்டு, நீர் அருளுகிற நன்மைகளை கொண்டு, நீர் தருகிற விலையேறப்பட்ட தருணங்களை கொண்டு உமக்காக நான் வாழ்வேன். ஒப்பு கொடுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற அருமை ஆத்மாவை, ஒருவேளை இழந்திருக்கலாம், ஒருவேளை இதுவரைக்கும் கடந்து போயிருக்கலாம், ஒருவேளை அதில் கவனம் செலுத்தாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் இந்த உலக காரியத்தை நினைத்து மனிதர்கள் செய்த காரியத்திலேயே கவனம் வைத்து பாரம் அடைந்து வாழ்க்கையை இனிமேலும் தொலைத்துக் கொள்ளாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு
ஹalleluya. ஆண்டவரே சொல்லுங்கப்பா, என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே அவர கிருபையை பெருக பண்ணுங்கப்பா. நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே. திரும்ப அதெல்லாம் ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே நான் இழந்தது பூரா ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கையில இன்னும் நான் செய்து முடிக்க எனக்கு கிருபையை தாங்கப்பா. எனக்கு அதற்கான புத்தியை தாரும், அதற்கான ஞானத்தை தாரும், அதற்கான சரீரத்திலேயும் ஆத்மாவிலையும் பலனை தாரும். தூய்மையாக்கி நீர் ஆவியாத்துமாவே தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்துவே. தூய்மையாக்கி நீர் ஆவியாத்துமாவே தேவ பயத்துடன் பூரணப்படுத்துவே. விட்டு விட்டேன், பிரிந்து விட்டேன், தீட்டானதை தொடமாட்டேன். விட்டு விட்டேன், பிரிந்து விட்டேன், தீட்டானதை தொடமாட்டேன். அப்பா தகப்பனே உம்மை பாடுவேன். ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். சொல்லுங்க, அப்பா தகப்பனே உம்மை பாடுவேன். ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். ஒப்பு கொடுப்பீர்கள் ஆண்டவரே. அப்பா அப்பா ஆண்டவரே, நான் இழந்த கிருபைகளை ஆண்டவரே, எனக்காய் தந்த தருணங்களை, நாட்களை, பலத்தை நான் நிறைய அசட்டை பண்ணிட்டு ஆண்டவரே அப்பா என்னை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் உன்னுடைய கிருபையினால நிரப்புவீராக. நான் நிரப்பி வருகிற பாத்திரமாய், கனத்திற்குரிய பாத்திரமாய், உங்களுடைய பார்வையிலே ஆண்டவரே உங்களோடு கூட சஞ்சரிக்கிற பாத்திரமாய் ஆண்டவரே என்னை மாற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. இந்த உலகத்திற்காக, வீணானவைகளுக்காக ஆண்டவரே நான் செலவழித்த நாட்கள் போதும் ஆண்டவரே. இனி எதை இழந்தாலும் என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். இனி எதை இழந்தாலும் பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற வாழ்க்கைக்கு கீழ்ப்படிவேன். ஒப்பு கொடுப்போமா? இந்த உலக கிரியைகளை இழக்கிறத பத்தி கவலைப்படாதீங்க. இந்த உலக காரியங்களை இழக்கிறத பத்தி கவலைப்படாதீங்க. கிருபையை தான் இழக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார், வெட்கப்படுத்த விட மாட்டார். சகலவற்றையும் புதிதாக்குகிற தேவன், சகலவற்றையும் புதிதாக்குகிற தேவன். குயவன் கடல் கரத்திலே மண்பாண்டமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் வேறே பாண்டமாய் வணங்குகிறார். நம்மை நிரம்புகிற, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுகிறார். நீதியின் பாதைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நிரப்பி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதா.